அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் ராகு கேதுக்களை பற்றியும், எந்த ராசியில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் வலிமை அதிகம் என்பதை பற்றியும், எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை குறைவு என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். மேலும் ராகு கேதுக்களின் தொழில் காரத்துவம் பற்றியும் பார்க்க போகிறோம். ராகு கேதுக்கள் என்றாலே நிழல் கிரகம், அதாவது மாயை. பூமி சூரியனை சுற்றும் வட்டப்பாதையையும், சந்திரன் பூமியை சுற்றும் வட்டப்பாதைகளையும் வெட்டி கொள்ளும் இடங்களே ராகு கேதுக்கள் ஆகும். நவ கிரகங்களில் பலமிகுந்த கிரகங்கள் என்றாலே இந்த ராகு கேதுக்கள். நவ கிரகங்களின் தலைவரான சூரியனையே கிரகணம் செய்யும் சக்தி இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு. காலபுருஷனின் முதல் நட்சத்திரமே கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினியே ஆகும். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் ராகு கேதுக்கள் எவ்வளவு வலிமை உடையவர்கள் என்று. இந்த ராகு கேதுக்கள் எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை அதிகம் என பார்ப்போம். விருச்சகம், கடகம், கும்பம் இந்த ராசியில் ராகு கேதுக்கள் அமர ராகு கேதுக்கள் 100% வலிமை பெறுகிறார்கள். அடுத்து மேசம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், மீனம் என இந்த 7 ராசியில் அமர ராகு கேதுக்கள் 70% வலிமை பெறுகிறார்கள். மொத்தம் ராகு கேதுக்கள் இந்த 10 ராசிகளில் அமர வலிமை அதிகம். ராகு கேதுக்கள் எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை குறைவு என பார்ப்போம். ரிஷபம் மற்றும் சிம்மத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் வலிமை குறைவு. எனவே ரிஷபம் மற்றும் சிம்ம லக்னக்காரர்கள் ராகு கேது திசை நடக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ராகு கேதுக்களின் தொழில் காரத்துவம் பற்றி பார்ப்போம். முதலில் ராகுவின் தொழில் காரத்துவம் பற்றி பார்ப்போம். கடத்தல், விஷ வைத்தியம், மருந்து ஆராய்ச்சி, அதாவது சட்டத்திற்கு புறம்பான எல்லா செயல்களும் இந்த ராகு ஆதிக்கம் மிகுந்தவர்கள் தான் செய்வார்கள். புதிதாக ஒரு ஆராய்ச்சி, புதிதான கண்டுபிடிப்பு இவை அனைத்தும் ராகுவின் ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அறுவை சிகிச்சை நிபுணர், மாந்திரிகம், மேஜிக் செய்பவர்கள், ஏமாற்று வேலை செய்பவர்கள், மென்பொருள் துறை, இந்த மொபைல் சம்பந்தப்பட்ட வேலை, ஜோதிடம் இவை அனைத்தும் ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால்தான் செய்ய முடியும். அதுக்கு பங்குச்சந்தை, இந்த பங்குச்சந்தையில் ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால்தான் ஈடுபட முடியும். அது வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்பும் இந்த ஏஜென்சி வேலை செய்பவர்கள் போன்றவற்றில் ராகுவின் ஆதிக்கம் அதிகம். பொதுவாக அந்த ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் செய்வார்கள். அது இல்லாமல் இனோவேட்டிவ் திங்கிங், அதாவது யாருமே யோசிக்க முடியாத திங்கிங்லாம் அதிகமாக வரும். அது ராகுவின் ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். கேது சம்பந்தமான தொழில் பற்றி பார்ப்போம். தையல், அதாவது தையல் தொழில், இந்த வக்கீல், அது சட்டத்துறை, பஞ்சாயத்து செய்தல். ராகு சட்டத்திற்கு புறமான செயல் செய்வது. இந்த கேது பகவான் அதுக்கு ஆப்போசிட், அதாவது சட்டம் சம்பந்தமான செயல்கள், பஞ்சாயத்து செய்தல், ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவர், தெய்வீக சம்பந்தமான செயல், அதுக்கு தெய்வீக சம்பந்தமான வேலை, அதுக்கு மாந்திரிகம், சிமெண்ட் தொழில், அது டைப்பிஸ்ட் போன்ற அனைத்து வேலைகளும் கேதுவின் காரத்துவம் அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவரின் சுய ஜாதகமே அவருக்கு 100% பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.